அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம அனைவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்லையும் இந்த ஒரு விஷயத்தை தவறாம இந்த ஆடி மாதத்துல செய்யணும். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தேவர்களோட மாலை பொழுது அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது. இந்த காலகட்டத்தில் நம்ம இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் இந்த ஆடி மாதத்தில் சக்தி அம்சமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களோட வழிபாடை நம்ம அவசியம் செய்யணும். பொதுவாகவே இந்த ஆடி மாதம் முதல் நாளிலோ அல்லது ஆடி செவ்வாயோ ஆடி வெள்ளியோ ஆடி பௌர்ணமியோ இந்த மாதிரியான நாட்களில் நம்முடைய குலதெய்வத்துக்கு சில விசேஷமான வழிபாடுகள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். அல்லது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போக முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே போயும் சில வழிபாடுகளை செய்யலாம். ஏன்னா ஒவ்வொரு மரபினருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வழிபாடுகள் இருக்கும். குலதெய்வத்திலேயே சில பேர் சைவ சமையல் செய்வாங்க, சில பேர் அசைவ சமையல் செய்வாங்க. சில பேருக்கெல்லாம் ஆடு வெட்டி கோழி வெட்டி அந்த மாதிரி இந்த கடா வெட்டி சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில தெய்வங்களுக்கு சுருட்டு சாராயம் இதெல்லாமும் வச்சு படையல் போடுவாங்க. அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம மற்றவர்களை இழிவாக பேசுறது அப்படிங்கிறது தவறு. ஏன்னா அவங்க காலம் காலமாக என்ன முறையை பின்பற்றிட்டு வராங்களோ அதை தான் அவங்க இன்ற அளவும் பின்பற்றுவாங்க. இப்போ சில அம்மன்களுக்கு நம்ம மீன் கருவாடு அதை மாதிரி கொழுக்கட்டை முருங்கைக்கீரை துவட்டல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான படையல் வைத்து வழிபாடு செய்வாங்க. இந்த குலதெய்வம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குலத்தில் பிறந்து மறைந்த முன்னோர்கள் நிறைய பேர் தான் நம்ம குலதெய்வமாக இன்றளவும் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரோம். அந்த குலதெய்வத்திற்கு சில தெய்வங்களுக்கு உருவம் இருக்கும், சில தெய்வங்களுக்கு உருவம் இருக்காது. ஏதாவது ஒரு பீடமோ அல்லது ஒரு சூலமோ அல்லது ஒரு கல்லோ அல்லது ஒரு பெட்டியோ அல்லது ஒரு மரத்தை கூட சில பேர் குலதெய்வமாக இன்றளவும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வராங்க. அதே போல் மற்ற கோவில்களை போல் நீங்கள் குலதெய்வ கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாகலாம் இருக்காது. அதே போல் கோவிலுக்கான அந்த கட்டடமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, வாஸ்து விதிகள், கோவில்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது பின்பற்றி இருக்காது. ஏதோ இருக்கிற இடத்துல சின்னதாக ஒரு கோவில் மாதிரி ஒரு அமைப்பு, அது ஒரு தோப்புக்குள்ளாரையோ அல்லது ஒரு காட்டுக்குள்ளாரையோ வயல்வெளிகளுக்கு நடுவே அப்படின்ட்டு அந்த இருக்கிற இடத்துல அவங்க அந்த வழிபாடு செய்வாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ நல்ல நிலையில் இருந்தாலும், அல்லது நீங்கள் வெளிநாட்டில் பெயர் சொல்லக்கூடிய அளவு புகழ்பெற்ற வல்லுநர்களாக இருந்தாலும், வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்தை போய் நேரில் போய் பார்த்து வழிபாடு செய்யணும். அப்படி நம்ம செய்யும் பட்சத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும். சில பேர்லாம் இந்த கிராம தேவதைகள்னு இருப்பாங்க. அதை மாதிரி அந்த ஒரு ஊர் தெய்வங்கள், அந்த ஊர் எல்லையில் சில தெய்வங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட இந்த ஆடி மாதத்தில் ஸ்பெஷலான வழிபாடெல்லாம் செய்வாங்க. நம்ம ரொம்ப பிஸி, என்னாலலாம் அங்கெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டு, அட்லீஸ்ட் ஆடி மாதமோ அல்லது நீங்கள் வருஷத்தில் எப்போ உங்களுடைய பிறந்த மண்ணுக்கு வரீங்களோ அப்போ உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிந்த தானங்களை அந்த குலதெய்வத்திற்கு நாம் செய்யணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் இந்த அளவு இருக்கிறோம் அப்படின்னா குலதெய்வத்தோட துணை இருக்கிறதால தான் நம்ம இந்த அளவு இருக்கிறோம். அதனால் எந்த நாளும் நம்முடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நாம் புறக்கணிக்க கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உயிரை எடுப்பதற்கு யம தர்மராஜன் வந்தால் கூட அந்த குலதெய்வத்தோட உத்தரவு இருந்தால் மட்டுமே அந்த யமனால் நம்மை தொட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நாமும் நம்ம வீட்டில் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும், ஒரு திருமணம் நிச்சயம் ஆயிருக்கு, இல்லை ஒரு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அல்லது ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா கூட முதல்ல குலதெய்வ கோவிலுக்கு தான் அந்த குழந்தைய கூட்டிட்டு போகணும். குலதெய்வ காலடியில் அந்த குழந்தைய வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற கோவில்களுக்கு போவது வழக்கமாக நம்ம வைக்கணும். அதை மாதிரி நம்ம கல்யாண பத்திரிகையோ அல்லது வேற கிரகப்பிரவேசம் நீங்கள் செய்கிறீங்க அந்த பத்திரிகையோ, முதல் பத்திரிகையை நாம் குலதெய்வத்திற்கு தான் வைக்கணும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவர்களுக்கு நாம் பத்திரிகையை தர ஆரம்பிக்கணும். சில பேர் ஒரு விஷயம் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு கூட குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்பாங்க. ஒரு பூ கீழே விழுதான்னு பார்ப்பாங்க, அல்லது பாதத்தில் வச்ச எலுமிச்சை பழம் கீழே விழுதான்னு பார்ப்பாங்க. சில கோவில்களில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் கையில் ஒரு சத்தம் வரக்கூடிய ஒரு பொருளை வச்சுக்கிட்டு பாட்டுலாம் பாடுவாங்க.
யார் ஒருத்தவங்க குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யறாங்களோ அவங்களுடைய குடும்பம் நல்லதொரு முன்னேற்றம் அடையும், நல்ல சுபிக்ஷமாக இருக்கும், பண வரவு அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும், எல்லா சுப நிகழ்ச்சிகளும் எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அந்த வீட்டில் இருக்கிறவங்க நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக இருப்பாங்க. தடைகள் எதுவுமே இருக்காது. எந்த ஒரு காரியம் செய்யறதுனாலும் அவங்களுக்கெல்லாம் அது டக்கு டக்குன்னு முடியும். இதே நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யலைன்னா இதற்கு எல்லாம் மாறாக நம்ம வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இருக்காது. அனைத்து விதமான பிரச்சனைகளையும் உடல் உபாதைகளையும் வறுமையையும் நாம் சந்திக்க நேரிடும். அதனால தான் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். கோவிலுக்கு போக முடியலை என்னால் அப்படின்னா கூட இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேயே இந்த ஆடி வெள்ளியில் தை வெள்ளி அது மாதிரி பௌர்ணமி போன்ற தினங்களில் குலதெய்வத்திற்கான ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. குலதெய்வ விளக்கு இருக்குது, தீபம் இருக்குது, குலதெய்வ கலச வழிபாடு இருக்குது. நீங்கள் எது வேணாலும் அதில் செய்யலாம். ஏன்னா நம்ம போக முடியல, நம்ம அந்த சூழலில் இல்லை அப்படின்னா குலதெய்வம் அதற்காக நம்மிடம் கோபித்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம். அதே போல தான் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சில முக்கியமான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான பொருட்கள் நீங்கள் வாங்கி தரலாம் அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். கடைசியாக எது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத சொல்கிறேன். வெல்லம் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் பச்சரிசி, ஏன்னா சில கோவில்களில் அன்னதானம் போடுவாங்க. அதனால் நீங்கள் பச்சரிசி ஒரு 5 கிலோ ஒரு 10 கிலோ அப்படிங்கிற மாதிரி வாங்கி தரலாம். அந்த மாதிரி வெல்லத்தையும் 1 கிலோ 2 கிலோ அப்படிங்கிற கணக்கில் வாங்கி தரலாம். விளக்கேற்றுவதற்கு நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ நீங்கள் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா ஒரு கோவிலில் ஒரு கேட்பாரற்று கிடக்கக்கூடிய ஒரு கோவிலில் நம்ம ஒரு விளக்கேற்றி வச்சாலே நம்முடைய குடும்பத்திற்கு அவ்வளோ புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அந்த விளக்கேற்றுவதற்கு தேவையான நீங்கள் திரிநூல், எண்ணெய், நெய் இதையும் நீங்கள் தாராளமாக வாங்கி தரலாம். அப்படி இல்லை அந்த கோவிலுக்கு ஒரு டியூப்லைட் போடணும் அல்லது ஒரு 40 வாட்ஸ் பல்போ ஏதோ ஒரு போடணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட தாராளமாக வாங்கி தரலாங்க. இப்போ நம்ம சொன்ன பொருட்களும் முக்கியமானவை தான். ஆனால் இந்த ஒரு பொருள், அதாவது துடைப்பம், இதை நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதிலும் 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வாங்கி கொடுத்தால் மிக அமோகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சில பேர் யோசிக்கலாம், என்னங்க பொய்யும் தொடப்பத்தை போய் வாங்கி தர சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. மிஞ்சி போனால் 50லேருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்கும் ஒரு தொடப்பம். அதிலே அந்த தென்னந்தொடப்பம் அப்படிங்கிறது இருக்குது. பூ விளக்குமாறுன்னு சொல்லுவாங்க, தென்னம் விளக்குமாறுன்னு சொல்லுவாங்க. தென்னங்குச்சிகள்லாம் வச்சு நம்ம அந்த ஒரு இடத்த கழுவி விடுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஸோ நீங்கள் உங்களுடைய விருப்பம், நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஏதாவது ஒன்று நீங்கள் 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வாங்கி கொடுங்க. இப்போ என்னால் போக முடியாதுங்க, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த நபர்கள்கிட்ட சொல்லி நீங்கள் உங்களுடைய சார்பாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. இல்லை எனக்கு குலதெய்வம் தெரியாது, நான் அங்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் இந்த துடைப்பத்தை வாங்கி தருவது அப்படிங்கிறது நல்லது. ஒரு இடத்தை சுத்தம் செய்வது இது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுறது. ஸோ இதை தான் நீங்கள் வாங்கி தரணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு சில பிரத்யேகமான பதிவுகளை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.